السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون. قال النبي صلى الله عليه وسلم: كل مسكر خمر وكل مسكر حرام، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 15ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்த அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்யும் நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு சொர்க்கத்தை தடுக்கும் போதை. போதையை குறித்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன். போதை அப்படின்னாலே ஹம்ருன்னு சொல்லுவாங்க, மது. போதையினுடைய உச்சக்கட்டம் அது. அது அல்லாம வேறு வேறு வகைகளும் போதையில் இருக்கு. என்னை விட நீங்க ரொம்ப அதிகமா தெரிஞ்சவங்க. உலகத்துல என்னென்ன போதைகள்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் இளைஞர்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வகைகள் எல்லாம். அது மதுன்றது ஒரு காலம் இருந்துச்சு, அது மட்டும்தான் போதையா. இப்ப அதையும் தாண்டி அதை விட வீரியம் மிக்கதான போதைகள் எல்லாமே சர்வசாதாரணமாக சிறுவர்கள் முதற்கொண்டு, இளைஞர்களை தாண்டி சிறுவர்கள் 12-13 வயசு பையன் கூட போதைக்கு அடிமையாகிற அளவுக்கு மோசமான ஒரு காலச்சூழல் அமைந்திருக்கிறது. அழகான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் போதைக்கு. ஹம்ரு. ஹம்ருனா மகாமரல் அக்லு, புத்தியை பேதலிக்க செய்கிற ஒன்று. அதனால் என்ன ஆகும், போதையினால் என்ன உருவாகும், என்ன நிலைமை உருவாகும் அப்படின்னா, அது புத்தியை மழுங்கடிக்கும், செயல்பட விடாமல் தடுக்கும். என்ன செய்யறோம் அப்படின்னு அவனுக்கே தெரியாத சூழல் உருவாகும். அதைத்தான் ஹம்ரு என்று சொல்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: குல்லு முஸ்கிரின் ஹராம் ஹம்ரு. எதுவெல்லாம் போதை தருகிறதோ அதுவெல்லாம் ஹம்ரு, மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரும் அனைத்தும் ஹராமானவைகள் தான்.
தடை செய்யப்பட வேண்டியதுதான். அது ஹராமானவைகள் தான், அது தீண்டத்தகாதது, தொடக்கூடாதது. எதுவெல்லாம் போதை தருவோ அதுவெல்லாம். அதுக்கு காலம் போக போக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பெயர்கள் எப்படி எப்படி மாறினாலும் சரி, ஆனா போதை தான். அதுக்கு அபின்னு சொல்லட்டும், அல்லது கஞ்சான்னு சொல்லட்டும், அல்லது என்னென்ன இருக்கோ எல்லாமே, இது என்னென்ன போதைகள் இருக்கோ அத்துணையும் போதை, அத்துணையும் ஹராம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த போதையினுடைய பக்கம் கூட வரக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்து தந்திருக்கிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில், அவங்க மார்க்கத்தை சொன்ன ஆரம்ப நிலைகளில் அதிகமாக போதை பழக்கம் சஹாபாக்களிடத்திலேயும் பின்னால் சஹாபாக்களாக மாறியவர்களிடத்திலேயும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த போதையினுடைய பழக்கங்கள் இருந்தது. அப்படி போதையினுடைய பழக்கம் இருக்கும் போது ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சஹாபாக்கள் ஒரு சிலர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஃப்தினா யா ரசூலல்லாஹ் ஃபில் ஹம்ர், யா ரசூலல்லாஹ் இந்த ஹம்ருடைய போதையின் மதுவினுடைய விஷயத்தில் எங்களுக்கு ஏதாவது ஃபத்வா கொடுங்கள், தீர்ப்பளியுங்கள் என்றார்கள். ஃபைன்னஹா முத்ஹிபத்துல் லில் அக்ல், அது புத்தியை பேதலிக்க கூடியது ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 219வது திருவசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கி சொன்னா, நபியே அவர்கள் உங்களிடத்தில் மதுவை பற்றியும் சூதாட்டம் குறித்தும் கேள்வி கேட்கிறார்கள். ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப பீக்கா இருக்கக்கூடிய காலம். போதை அப்படிங்கிறதும் இந்த காலத்துல ரொம்ப உச்சி பயங்கரமா நிக்குது. அதே அளவுக்கு சூதாட்டத்துக்கும் அளவே இல்லை. எல்லாரும் சூதாட்டத்துக்கு அடிமையானவங்க, பணம் கெடுத்து பணம் கட்டி சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் அப்படின்னா இதுல என்ன தப்பு இருக்கு என்று நினைத்து சர்வசாதாரணமாக மொபைல்ல கேம்ஸ்ல என்னென்ன கூடாதோ இவைகள் எல்லாம் விளையாடக்கூடியவங்க சர்வசாதாரணமா. இன்னைக்கு உள்ள கவலையான விஷயம் தான், அதாவது இது ஹராம், இது தப்பு என்பதை தாண்டி இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு சமூகம் உருவாயிடுச்சு, ஒரு சமுதாயம் உருவாயிடுச்சு. நீங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மண்ணும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் காலம் எங்கேயோ முன்னேறிக்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் காலத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த காலத்துல ஒரு பார்ட்டி வைக்கிறான், ஒரு ஃப்ரெண்டு ஒரு பர்த்டேன்னு சொல்லி ஒரு பார்ட்டி கூப்பிடுறான். அந்த பார்ட்டிக்கு போக கூடாது, அங்கெல்லாம் மது பரிமாறுவாங்க, அங்க போய் நிக்க கூடாது, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு, போறதுல என்ன கெட்டு போச்சு, போய் நிக்கிறதுல என்ன கெட்டு போச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமா லேசா வாயில வச்சா என்ன கெட்டு போச்சு அப்படின்னு கொஞ்சமா குடிச்சா என்ன கெட்டு போச்சு, புத்தியை பேதடிக்கிற அளவுக்கு இருந்தா தானே தப்பு. லைட்டா குடிச்சுக்கிட்டா ஒண்ணுமே செய்யாது, உங்களுக்கு தெரியாத சார், நீங்க வேணா லேசா குடிச்சு பாருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சமுதாயம் வளர்ந்துடுச்சு, பெருகிடுச்சு, தைரியம் வந்துடுச்சு. ஒரு தப்ப செய்யறதுக்கு பயந்து பயந்து செய்த காலங்கள்லாம் போய் இப்ப அந்த தப்ப செய்யறதுக்கு பயப்படாத காலம் உருவாயிடுச்சு. அதை பத்தி கொஞ்சம் கூட இது தவறு என்பதை உணர தயார் இல்லை. ஒரு புள்ள, நம்மளுடைய மகள், ஏமா இத்தனை மணிக்கு தான் போகணும், இத்தனை மணிக்கு தான் வரணும், நாம ஒரு கண்ட்ரோல் வச்சா, இன்னும் அந்த காலத்துல இருக்கிறீங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. இப்ப எது எல்லாமோ பார்ட்டி போய் இப்ப அதிகமா இஃப்தார் பார்ட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறாங்க, அப்படிதான் போறாங்க. ஒரு காலத்துல இஃப்தார் பார்ட்டி அப்படிங்கிறது வெறுமனே நோன்பு கஞ்சியும் வடையும் சம்சாவா இருந்த காலங்கள் மாறி இப்ப இஃப்தார் பார்ட்டி அப்படிங்கிறதும் அசத்து மகரிபுக்குள்ள நடக்கிறது அல்ல. மகரிப் பாங்க சொன்ன உடனே இஃப்தார் திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு எல்லாம் கலைஞ்சி போறதுக்கு பேர் இஃப்தார் பார்ட்டி இல்லை. இப்ப இஃப்தார் பார்ட்டி எப்படி நடக்குது அப்படின்னா, மகரிபுக்கு நேரத்துக்கு வந்துடணும், மகரிப் நேரத்துக்கு நோம்பெல்லாம் இபாதத்தா திறந்துடணும், திறந்து முடிச்சுட்டு தேவைப்பட்ட மகரிபையும் தொழுதுடணும். மகரிப் தொழுது முடிச்ச பிறகுதான் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகும். என்ன பார்ட்டி? இஃப்தார் பார்ட்டி. இஃப்தார் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுறதே இப்ப நோம்பெல்லாம் முடிச்சு மகரிப்லாம் முடிச்ச பிறகுதான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும்.
பார்ட்டி எப்போ முடியும்? விடிய விடிய நடக்கும், சஹர் வரைக்கும். சஹர் வரைக்கும் பார்ட்டி. என்ன பார்ட்டி? என்ன செய்வாங்க? இப்போ மகரிப் நேரத்துல நோம்பு திறந்ததுல என்ன செய்வாங்க? தராவி தொழுவாங்களா? 2 இல்ல தஸ்பீஹ் தொழுவாங்களோ? ஒருவேளை. அதெல்லாம் கிடையாது. தராவிங்கெல்லாம் எங்கேயோ நடந்துட்டு இருக்கும், தஸ்பீஹ்லாம் எங்கேயோ நடக்கும். ஆனா இந்த கேங்குக்கு என்ன வேலை அப்படின்னா, இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் பேசுறது, ஒருத்தர் இன்னொருத்தர கேலி செய்யறது, இன்னொருத்தர கேலி செய்யறது. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூடும். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வரும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் சும்மா விளையாட்டு கேட்பான், இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் என்னடா கிக் இருக்கு, கிக்கு ஏறுற மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒருத்தர் சும்மா சொல்லுவான், யதார்த்தமா சொல்லுவான். இன்னத்த சொல்லுவான், நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் பாட்டிலோட வந்தேன். ஏன்னா நம்ம இஃப்தார் பார்ட்டியே வெறும் முகமதுக்கும் அகமதுக்கும் கொடுக்கறது இல்லை. நம்ம இஃப்தார் பார்ட்டி கொடுக்கறதே யாருக்குன்னா, கந்தசாமி, முனுசாமி, ஜோசப், அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவனுக்கும் இஃப்தாருக்கும் சம்மந்தமே இருக்காதா? அவனை எல்லாம் கூப்பிட்டு தான் நம்ம இஃப்தார் பார்ட்டி வைப்போம். அவனுக்கு எதெல்லாம் பார்ட்டியோ அதெல்லாம் அவன் ரெடியா தயாரா வருவான். நாம ஒரு கட்டத்துல நம்ம பார்ட்டி முடிஞ்சிடும். மாதிரி பின்னாடி நோம்பு கஞ்சோட, பேரிச்சம்பழத்தோட, அந்த சம்சாவோட நம்ம பார்ட்டி முடிஞ்ச உடனே அவன் நமக்கு பார்ட்டி தர ஆரம்பிப்பான். அந்த பார்ட்டி விடிய விடிய நடக்குது. அந்த பார்ட்டியில நவுதுபில்லா அல்லா பாதுகாக்கட்டும், எது எது கூடாதோ அதெல்லாம் சர்வசாதாரணமாக தைரியமாக புழங்க ஆரம்பிக்குது. இது ஆண்களிடத்தில் பரவி 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 இப்ப அல்லாஹ் ரொம்ப பாதுகாக்கணும். போதையுடைய விஷயத்தில் 1/3 பெண்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. 1/3 9 பேர் தண்ணி அடிக்கிறாங்கன்னா அதுல 3 பேர் கம்பல்சரி யாரு இருக்கா? பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. பெண்களிடத்திலேயும் இது ரொம்ப மோசமாக ஊடுருவிய நிகழ்ச்சி. இது எந்த அளவுக்கு மோசமான கட்டத்தை எட்டி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னா, இதனால் ஏற்படுகிற மன உளைச்சல்கள், அதனால பெற்றவங்களுக்கு ஏற்படுகிற மன உளைச்சல்கள், குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுற நிலைமைகள், எல்லாத்தையும். ஆனா யார்கிட்ட இந்த பழக்கம் இருக்கோ, போதை பழக்கம் இருக்கோ, அவன் இதை எதை பத்தியும் யோசிக்க மாட்டான். குடும்பத்துல நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்றதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. நம்ம அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் கெட்ட பேருன்றதை பத்தி யோசிக்க மாட்டான். நம்ம குடும்பத்திற்கு அசிங்கமாச்சுன்றதை பத்தி யோசிக்க மாட்டான். யார் இதுல அடிக்ட் ஆயிட்டானோ, இதுக்கு அடிமையாகிட்டானோ, அவங்களை பொறுத்தவரை எதை பத்தி யோசிக்க தோணாது. முழுக்க முழுக்க தான் செய்வது சரி என்கிற நிலைமையிலே செய்வாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கலாம், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். இது மோசமானது, இது மோசமான பெரும் பாவம், ஆனா இதுல கொஞ்சோண்டு நன்மை இருக்குன்னு சொன்னா ஆரம்பத்துல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. சாப்பிட்டவன கொஞ்சம் தெம்பு வருதுன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் நன்மை இருக்குன்னு சொன்னான். அதுக்கு பிறகு பாதி பேர் குடிச்சாங்க, பாதி பேர் விட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபி. அவர் ஒரு தடவை எல்லாத்துக்கும் விருது கொடுத்தார். விருந்து கொடுக்கும் போது அப்ப அவங்களுக்கு மது பரிமாறப்பட்டது. மது குடிச்சாங்க. மது குடிச்சிட்டு அதுல ஒருத்தர் போய் நின்று தொலை வச்சார். இமாம் சாபி மது அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இமாம் சாப் தொலை வைக்கிறார். இமாம் சாப் தொலை வைக்கும் போது குல்யாயுல் காஃபிரூன் ஓதுறார். குல்யாயுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்கக்கூடியதை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆயத்தை அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறதுதான் நாங்களும் வணங்குறோம், நாங்க வணங்குறதுதான் நீங்களும் வணங்குறீங்க அப்படின்னு நேர் மாற்றமான அறுத்து வரக்கூடிய இந்த மாதிரியாக ஆயத்தை ஓதிடுறாரு. ஓதுன உடனே அங்க உமர் ரலியல்லாஹு தஆலா மற்றவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கோவப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மறுபடி யா ரசூலல்லாஹ் அஃப்தினா, எங்களுக்கு இந்த மது விஷயத்தில் ஃபத்வா கொடுங்க மறுபடியும் கேட்கிறாங்க. அல்லாஹ் அப்பதான் இந்த ஆயத்தை அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, முதல்ல கொஞ்சம் நன்மை இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் இப்ப சொன்னா, நீங்க மது குடித்த நிலையில் 4வது சூரத்து நிசாவுடைய 43வது ஆயத்துல, நீங்கள் மது அருந்திய நிலையில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் வரை, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுற வரை நீங்க பள்ளிவாசலுக்கு வர வேணாம், தொழுகைக்கு வர வேணாம் அப்படின்னு தொழுகையினுடைய சந்தர்ப்பத்துல மது குடிக்க கூடாது என்கிற தடைய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா விதிச்சிருந்தான். அதுக்கு பிறகும் ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவத்தினுடைய பெயர்களோட பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்கள்ல. அதுல பெரிய சண்டை, இவன் அவனை திட்ட, அவர் இவரை திட்ட. பொதுவா அது உள்ள போச்சுன்னா அப்படிதான் வரும், யாரையும் மதிக்க தெரியாது. அதனால பெரும் சண்டை. உமர் ரலியல்லாஹு தஆலா மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃப்தினா, எங்களுக்கு ஃபத்வா கொடுங்கன்னு கேட்டாங்க.
அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 5வது சூராவுடைய 90வது ஆயத்தை இறக்குனா, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மது, சூதாட்டம் இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் கட்டுப்பட்டது. ஃபஜ்தனிபூஹு, எனவே அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வீராக, தொடவே கூடாது. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பதான் நீங்க வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம் என்கிற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இறக்கி வச்சு இது முழுக்க முழுக்க தவறு என்பதை சுட்டி காட்டினான். சுட்டி காட்டினதோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாம சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்புல, மன் அத்அம ஷாரிபல் ஹம்ரி லுக்மத்தன் ஸல்லல்லாஹு அலா ஜஸதின் ஹய்யத்தன் வஅக்ரிபா. ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், நல்ல தெரிஞ்சு தண்ணி அடிக்கிறவன் கீழே விழுந்து கிடக்குறான், தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறான், தண்ணி அடிச்சுட்டு பசிக்குதுன்னு வந்து கேட்கிறான். யார் தண்ணி அடிச்சவனுக்கு, போதையில இருக்கிறவனுக்கு சோறு வாங்கி கொடுத்து பாவம் பசியா இருக்கிறானே அப்படின்னு பிரியாணி பொட்டல வாங்கி கொடுத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்கு யார் உணவு கொடுத்தானோ அவனுக்கு கபர்ல பாம்புகளையும் தேள்களையும் சாட்டுவான் என்று சொன்னாங்க. செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தா செஞ்சவனுக்கு எதுவும் கூடாது. அதனாலதான் அந்த ஆளுங்களை பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தா சில பேர் வருவாங்க, ஒண்ணுமே வக்கில்லாத மாதிரி கேட்பான். நம்மளும் ஏதோ பெரிய மனசு வச்சு நோம்பு மாசமாச்சே பாவம் ரொம்ப தர்மம் பண்ணணும் அப்படின்னு 5 ரூபா கொடுக்குறவரு கூட 50 ரூபா கொடுத்துருவாரு. கொடுத்தாருன்னா சந்தோஷம் அவனுக்கு தாங்க முடியாது. மகரிப்ல கொடுத்துட்டு போவீங்க, இஷாவுல வெளியே நின்று கத்திட்டு இருப்பான். நீங்க கொடுத்த அந்த காசை வாங்கிட்டு போய் என்ன, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா உங்களுடைய பரக்கத்தான காசுலதான் போய் தண்ணி அடிச்சிருப்பான், தண்ணி அடிச்சு வந்து நிற்பான். நமக்கே தெரியும் சில பேர் இப்படித்தான், காசு கூட கொடுக்க கூடாது அவனுக்கு. அவனுக்கு உணவு கொடுப்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமானதுன்னு சொல்றாங்க. ஒமன் கல்லா ஹாஜத்தஹு ஃபகத் ஆன அலா ஹதமில் இஸ்லாம். யார் தண்ணி அடிக்கிற ஒருவனுக்கு, போதையில் இருக்கிற ஒருவனுக்கு யார் ஒருவன் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவானோ அவன் இஸ்லாத்தை இடித்ததற்கு சமமானவன் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒமன் அக்ரலஹு கர்லன் ஃபகத் ஆன அலா கத்லி முஃமினின். அவனுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை யாராவது ஒருவன் நீக்கினால் அவன் ஒரு முஃமினை கொலை செய்ததற்கு சமம். ஏன்னா கொஞ்சமாவது அந்த காசுல கடன் அடைச்சிட்டு இருந்திருப்பான். நாம அந்த கடனை அடைச்சிட்டா இப்ப நிம்மதியா அவன் குடிக்க ஆரம்பிப்பான், நிம்மதியா அந்த போதையில திகழ ஆரம்பிப்பான். அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய தடை குறித்து பேசினாங்க. ஒருவன் இன்னொரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஜாலிசு ஷாரிபல் ஹம்ர், போதையில் இருக்கக்கூடியவனோடு சேர்ந்து அமராதீர்கள். உட்கார்றதும் தப்பு. அவன் முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, போதையில இருக்கிற ஒருவனோடு சேர்ந்து இருப்பது தப்பு. இன்னைக்கு நீங்க அவனை பாதுகாக்கணும்னு போவீங்க, நாளைக்கு நீங்களும் அதுக்கு அடிக்ட் ஆக வேண்டிய சூழல் ஏற்படும். வலா தஊது மர்லாகும், அவன் உடம்பு சரியில்லாம கடந்தா அவனை போய் நோய் விசாரிக்காதீங்க. ஒருத்தன் உடம்பு சரியில்லாம இருந்தா நோய் விசாரிச்சா நன்மைன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போதையில் இருக்கிற ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை போய் நலன் விசாரிக்காதீங்க. வலா துஷாஹிது ஜனாஇஸஹும், அவன் தண்ணி போட்டு அதனாலேயே செத்து போனா அவனுடைய ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாதீர்கள். ஜனாசா தொலை வைக்காதீங்கன்னு சொல்லல, வேற வழி இல்லை. அவன் தண்ணி அடிச்சு செத்து போனாலும் அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு கஃன் இட்டு அவனை தொலை வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். ஆனா அடக்கம் பண்ணும் போது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படி தேவையில்லை. ஃபர்து கிஃபாயா, அவன் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அடக்கினா போதும். நீங்க போய் அதுல கலந்து கொள்ளா துஷாஹிது ஜனாஇஸஹும், அந்த எதிர்ப்பை காட்டும் விதத்தில் அவர்களுடைய ஜனாசாக்களில் கூட கலந்து கொள்ளாதீர்கள். ஃபைன்ன ஷாரிபல் ஹம்ரி யஜீஉ யௌமல் கியாமா முஸப்பதன் வஜ்ஹுஹு, நாளை மறுமையில் போதையில் ஆட்பட்ட ஒருவன் நாளை மறுமையில அவருடைய முகமெல்லாம் கருத்தவனாக வருவான். இவன் செய்த இந்த போதையினுடைய அடித்தானதனுடைய விளைவாக மறுமையில் அவனுடைய முகமெல்லாம் கருத்ததாகும். லிசானுஹு முதலிஅன் லிசானுஹு அலா சத்ரிஹி, அவருடைய நாக்கு அவருடைய நெஞ்சு வரை நீண்டதா தொங்கும். நாய்க்கு தொங்குது இல்ல, நாக்கு தொங்கிட்டு அதை விட பெருசாக அவருடைய நாவுகள் வெளியில தொங்கும். எசீலு லுஆபுஹு அலா பத்னிஹி, அவனுடைய குடல் அவனுடைய வயிற்றுக்கு வெளியில வந்து தொங்கும். எஃதுருஹு குல்லு மன் ரஆஹு, அவனை பார்க்கிறவங்க எல்லாம் காரி தூக்கிட்டு போவாங்க, மூக்க குத்திட்டு போவாங்க. குடல் வெளியில வந்தா எவ்வளவு துர்நாற்றம் இருக்கும்.
அப்ப அந்த துர்நாற்றத்தினால அவனை பார்க்கிறவங்க எல்லாம் மூக்கு பொத்திட்டு அவனை அருவருப்பாக நினைச்சிட்டு போவாங்க. அவ்வளவு மோசமானவன், போதைக்கு ஆட்பட்டவன், போதையில இருக்கக்கூடியவன். ஷாரிபுல் ஹம்ரி கஆபிதில் லாத்தி வல் உஸ்ஸா. ஸல்லல்லாஹு இந்த அளவுக்கு சொல்றாங்க, ஒரு போதையில் இருக்கக்கூடியவன் யார மாதிரி அப்படின்னா அவன் ஒரு சிலை வணங்கியை போல. லாத்து உஸ்ஸாங்கிறதுலாம் முருகன் சரஸ்வதி மாதிரி பேரு, அந்த கடவுள்களுக்கு உண்டான பேரு. அந்த கடவுள்களை வணங்கக்கூடியவனை போல, அந்த அளவுக்கு இந்த போதையில திளைக்கக்கூடியவன், போதையில் ஆட்கொண்டவன் அந்த அளவுக்கு மோசமானவன் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒருவன் ஒரு ஷாரிபுல் ஹம்ரு, ஒரு மது போதையில் ஆட்கொண்டவன், ஒரு போதையில ஆட்கொண்டவன், ஃபஜஅலஹா ஃபீ பத்னிஹி லம் தக்பல் ஸலாத்துஹு சபஅன், அவருடைய வயிற்றுக்குள்ள அந்த போதை போனா அவனுக்கு 7 நாட்கள் வரை அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபைன்ஹி அதுஹபத்து அக்லஹு, அவருடைய வயிற்றுக்குள்ளேயும் போய் அவனுடைய புத்தியையும் அது மாற்றிவிட்டால் லம் துக்பல் ஸலாத்துஹு 40 யௌமன், 40 நாட்கள் வரைக்கும் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒயின் மாத்த காஃபிரா, அவன் இறந்தால் காஃபிரை போல இறக்கிறான். காஃபிரா இறக்கிறான்னா அப்ப காஃபிருக்கு தான் ஜனாஸா தொழுகை வைக்க கூடாது, காஃபிர் அப்படி அந்த சட்டத்துக்கு போயிடக்கூடாது. காஃபிராக இறக்கிறான்னா காஃபிரை போல இறக்கிறான். அவன் முஃமினா இருந்து பிரயோஜனம் இல்லை, ஈமான் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒயின் தாபல்லாஹு அலைஹி, ஆனா அவன் மனம் உருகி அவன் உண்மையிலேயே தன்னுடைய தவறை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை மன்னிப்பான். ஒயின் ஆத கான ஹக்கன் அலல்லாஹி ஐயஸ்தீஹி மின் தீனத்தில் ஹிம்பா, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் நரகிலிருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்துடுவான். எப்ப அவன் தான் செய்ததை நினைச்சு வருந்தி தௌபா செய்யணும். இவ்வளவு மோசமான நிலைக்கு அந்த கெட்டவன், அந்த ஷாரிபுல் ஹம்ரு, போதையில் ஆட்கொள்ளக்கூடியவன், அவனுடைய செயல்கள் திளைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். எதனால இந்த பழக்கம் வருது? ஏன் போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க? எதனால போதையினுடைய பழக்கம் ஏற்படுது அப்படின்னா, பள்ளி பருவத்தில் வட்டாரத்தினர், வட்டாரத்தில் சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம். இவன் நல்லவனாதான் இருப்பான், பாவம் நல்ல பிள்ளையா தான் இருப்பான், நம்ம பெத்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும். ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, பள்ளி பருவத்திலே, காலேஜ் பருவத்துல இல்ல, ஸ்கூல்லையே சரியான தோழமைகள் அமையாம மோசமான தோழமைகள் அமைகிற போது ஆரம்பத்துல டேய் நீனும் சாப்பிடுறான்னு சொல்லுவான், இவன் சாப்பிட மறுப்பான், நல்ல பிள்ளை. கொஞ்சம் போக 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 மரியாதையா சாப்பிடவே இல்லையா அப்படின்னு வாயில வச்சு திணிப்பான். ஒண்ணு ஆசைப்பட்டு இவன் ஏத்துக்கிறதெல்லாம் நடக்கலாம், அல்லது இவனுடைய கூட்டாளிகள், இவனுடைய நண்பர்கள் சரியில்லாததனால இவன் கெட்டு போகலாம். ரெண்டாவது வசிப்பிட சூழல். அதனாலதான் பள்ளியாசல் பக்கத்துல வீடு இருக்கணும், வீட்டுக்கு எப்பவும் பாங்கு சப்தம் கேட்கிற மாதிரி வீடு இருக்கணும், முஸ்லிம்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியில வீடு இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது இந்த பிள்ளைகள் நல்லாகணுங்கிறதுக்கு தான். வசிப்பிட சூழல், நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ சுத்து வட்டாரத்துல எல்லாம் சின்னதுல இருந்தே கஞ்சாடிக்குது அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம பெற்றிருந்தாலும் கூட, நம்ம எவ்வளவுதான் நல்ல பிள்ளையா வளர்த்திருந்தாலும் கூட அந்த சூழல் அவனை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் கையிலேயே வச்சுக்கிட்டு முடியும், வீட்டுக்குள்ளேயோ பூட்டி வச்சுக்க முடியும்? பிள்ளைய வெளியே போக மாட்டானா, பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பழக மாட்டானா, பக்கத்துல உள்ள பிள்ளைங்களோட பழகம், அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கும். பழக்கம் இருக்கிறதுனால இவனிடத்திலையும் அந்த பழக்கம் ஒட்டி கொள்ளும். மூணாவது, திரைப்பட பிரபலங்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்றது, அவன் செய்யற மாதிரி இவனும் செய்யணும்னு ஆசைப்படுறது. நாலாவது, சில நேரங்கள்ல தகப்பனே அதுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறது, அதனால பிள்ளையும் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பான். இந்த காலத்தை பொறுத்தவரை தகப்பன் அப்படின்னு சொல்றது இல்லை, அந்த வார்த்தையை தூக்கிட்டு பெற்றோர்கள் அப்படின்னு கண்ணியமான வார்த்தையை போட்டாங்க. கண்ணியத்துக்காக வேண்டிய அல்ல, கொண்டாட்டியும் சேர்ந்து அடிக்கிறாங்கிறதுனால. ஒரு காலம்தான் இருந்தது, அப்பதான் ஆண்கள் மட்டும் போதைக்கு பழக்கத்தை ஆளானாங்க. இப்ப அப்படி இல்லை, பெண்களும் போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. 3% பேர் பெண்களாக இருக்கிறாங்கன்னு ஆய்வறிக்கை சொல்லுது. இதனால ஏற்படுற விளைவுகள் அப்படின்னு எடுத்துட்டா, முதல் விஷயம் பெற்றோர்களை மதிக்க மாட்டான். யாருக்கு இந்த போதை பழக்கத்தினுடைய அடிக்ட் வந்துருதோ அவன் பெரியவங்களை, பெத்தவங்களை மதிக்கிற பழக்கம் இருக்காது. நம்ம அப்பவே கொஞ்சம் உஷாராகும். நல்லாத்தானே இருந்தான் இவன், இப்பெல்லாம் சொன்ன சொல் கேட்க மாட்டேங்கிறானே,
இப்ப கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னாலே நாம கொஞ்சம் உஷாராயிட்டோம், சம்திங் ஏதோ ராங்கா போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா பொழைச்சோம், இல்லைன்னா சத்தம். ரெண்டாவது, உடல் நலம் கெடுதல், சுய பொறுப்புகளை புறக்கணித்தல். அவன்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நீங்க இபி பில் கட்டிட்டு வா அப்படின்னு காசை கொடுத்தாங்கன்னா அவன் பாட்டுல போய் அவன் வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துருவான். நீங்க அவனை தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா எங்காவது உளுந்து கிடப்பான். அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதை செய்ய மாட்டான். இதை தாண்டி மோசமான விளைவுதான் இது, குற்ற செயல்களில் ஈடுபடுதல். நீ சர்வசாதாரணமா யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம், சின்ன சின்ன பசங்க இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அவன் போய் சின்ன சின்ன கடைகள்ல அதைத்தான் இதைத்தான் கேட்க, அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, பாட்டில போட்டு உடைக்க, கத்தியால குத்த தைரியமா செய்யறாங்க. அந்த போதை உள்ள போச்சுன்னா என்ன செய்யறோம்னு தெரியாம என்ன வேணாலும் செய்ய துணிகிறாங்க. அப்புறமா புற்றுநோய்க்கு, கேன்சர் அதிகமாக வருவதற்கு இது காரணமாக அமைகிறது. அப்புறம் குடும்பத்தினரால் ஒதுக்கப்படுது. இதெல்லாம் இந்த விளைவெல்லாம் கூட பரவாயில்ல. இதை விட பெரிய விளைவு தான் என்னன்னா சொர்க்கத்திலிருந்தே தடுக்கப்படுது. இதெல்லாம் கூட மாறும். ஆனா ஒருவன் போதைக்கு அடிமைப்பட்டு போனான்னா அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம குடும்பத்திலேயோ அப்படி இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை சம்பந்தமா சொல்லும் போது 10 நபர்களை சபிக்கிறாங்க. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு உண்டான சாபம் சொல்றாங்க. 1, அதை பிழிபவன். போதைக்காக பிழிபவன்னா வேலை செய்யறவன், அந்த தொழிற்சாலையில வேலை செய்யற ஆள், மதுவை தயாரிப்பதற்கு உதவியா இருக்கக்கூடிய வேலையாட்கள் 1. 2வது, அதை தயாரிப்பவன், முதலாளி. அவன் உட்கார்ந்து வேலை செய்ய மாட்டான், அவனுடைய பணம் காசு அவனுடைய இதுதான் எல்லாமே இருக்கும், அவன் தான் அதுக்கு முதலாளி. வேலை செய்யறதெல்லாம் ஒர்க்கர்ஸ். இந்த ஒர்க்கர்ஸ் நாங்க வேற என்ன செஞ்சோம், வெறும் பிழிஞ்சு தானே கொடுத்தோம், சம்பளத்துக்கு தானே வேலை செஞ்சோம் சொல்ல முடியாது. சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் அறாம், தப்பு தான், அவனும் அதுல கூட்டாளி தான். 1 ஒர்க்கர்ஸ் பிழிபவர்கள், 2வது தயாரிப்பாளன், இவன் பிழியல ஆனா இவன் தான் ரன் பண்றான் அந்த ஆலைக்கு ஓனரே வந்தான். 3வது குடிக்கிறவன். 4வது குடிக்க கொடுப்பவன், ஊத்தி கொடுக்கிறவன். குடிக்கிறதும் தப்பு, இன்னொன்னு குடிக்கிறதுக்கு ஊத்தி நான் குடிக்கல அவன் தான் குடிச்சான், நீ சும்மா பக்கத்துல உட்காந்து ஊத்தி கொடுத்த, அவன் குடிக்க ஊத்தி கொடுத்துட்டு இருந்த, ஊற்றி கொடுப்பவனும் தப்பு, லானத் செய்யப்படும். 5வது எடுத்து செல்பவன். போதைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கைமாற்றி கொடுப்பவன். இதுல வெறும் ஹம்ருன்ற வெறுமனே சாராயம் மட்டுமல்ல, எது சம்பந்தப்பட்ட போதையாக இருந்தாலும் சரி, அந்த போதையை உதவிகரமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கைமாற்றி கொடுப்பவன், எடுத்து செல்பவனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறவனுக்கு என்ன பாவம் இருக்கோ அதே பாவத்துக்குரியவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். பல விஷயங்கள்ல போதை தடுப்பு அப்படின்னாலே பயமா இருக்கு, பேப்பரை திறக்கிறதுக்கு. நம்ம ஆளுங்களுடைய பேரும் நம்ம ஆளுங்க அதிகமா இருக்கிறாங்க. கேட்டா நாங்க குடிக்கிறது இல்லை, நாங்க தொடுறது இல்லை, ஆனா நாங்க என்ன செய்வோம், அங்கேருந்து இங்க மாத்தி விடுவோம், இங்கேருந்து இங்க மாத்தி விடுவோம், இது மாதிரி எல்லா தகரத்திட்டு வேலையும் செய்வோம். நல்லா பாதுகாப்பு. 6, யாருக்காக எடுத்து செல்லப்படுகிறதோ அவன், இவன் கொண்டு வர்றதில்லை, இவன் இங்கே இருந்து இங்க ஷிஃப்ட் பண்றது இல்லை. இவனுக்கு என்ன வேலைன்னா அங்கிருந்து இங்க அமௌண்ட் அனுப்பிடுவான், அங்கேருந்து இங்க வந்துரும். யாருக்காக இங்க வந்துச்சு, இவனுக்காக வரும். திரும்ப இங்க வந்த பிறகு இவன் வேற ஆள் மூலமா வித்துருவான். இவனுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஒண்ணுமே செய்ய மாட்டான், இருக்கிற இடத்துலதான் உட்கார்ந்து இருப்பான். இங்கிருந்து பணத்தை அனுப்பிட்டான், அங்கிருந்து ஆள் மூலமா அவனுடைய கிடவுனுக்கு வந்துடுச்சு, அவனுடைய கிடவுன்ல இருந்து வேற யாருக்கோ வித்துட்டான், அவன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். இவன் தொடவே இல்லை, இவன் கை வைக்கவே இல்லை. ஆனா இது யாருக்காக வந்ததுன்னா இவனுக்கா, இவன் பணம் கொடுத்தான், இவன் தான் அத ஹோல்சேல இறக்குனான். இறக்குறது இவனுக்காக, யாருக்காக எடுத்து செல்லப்படுகிறதோ அவன். 7வது விற்பவன், ஓப்பனா அவனே விற்கிறான். 8வது வாங்குறவன் வேற, குடிக்கிறவன் வேற.
தனித்தனியா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி வாங்குறவங்க தானே குடிப்பான். சில பேர் வாங்கி கொடுப்பான், குடிக்க மாட்டான். இவனுக்கு என்ன வேலைன்னா சும்மா இப்ப சுசுகி ஜொமேட்டோலாம் கூட இருக்குதுமா. இதுல கூட முதல்ல எல்லாம் என்னன்னா வெறுமனே இந்த சாப்பாடு மட்டும் பிரியாணி இது மட்டும்தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னென்ன மாறி போச்சு அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தாலும் கொண்டு போய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இதுதான் அதுதான்லாம் இல்ல. இப்ப என்ன செஞ்சிடறாங்க, எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு உடனே ஆர்டர் பண்ணிடுறான். 4 பாட்டிலு, அப்புறம் அந்த இது மிச்சரு பகோடா அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமா ஆர்டர் பண்ணிடுறான். இப்ப இவனுக்கு என்னன்னா இவன் கொண்டு போய் கொடுக்கணும், வேற எந்த வேலையும். அவனுக்காக வாங்கிட்டு போறவன், வாங்கிட்டு போறதையும் தப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அன்பளிப்பு செய்பவன், இதுவும் இருக்கு. கஸ்டம்ஸ்ல இருக்கிறவன் அவன் எல்லாத்துக்கும் பெரிய நல்ல வெயிட்டான இதா வெளிநாட்டு ஐட்டமா அவனுக்கு ஒதுக்கி விட்டுட்டா அவன் நம்மள கண்டுக்க மாட்டான். நான் குடிக்கலப்பா, நான் சாப்பிடலப்பா, நான் வாங்கி கொடுக்கலப்பா, கொடுத்துட்டேன், அன்பு கிஃப்ட் அவனுக்கு வச்சுக்கோ, காசு நல்லா என்ஜாய் பண்ண, சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு மோசமான ஆள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதுவே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கேட்டகரி, இந்த 9 கேட்டகரி சொன்னதுலயே நமக்கு ரொம்ப பயமான விஷயங்கள் இருக்கு. 10வது கேட்டகரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னொருத்தன் அவன் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, ஊத்தி கொடுக்கவும் இல்லை, அவனுக்காக வரவும் இல்லை, ஒன்னும் செய்யல. ஆனா இதனால் சம்பாதிக்கப்பட்ட வருவாயை சாப்பிட்டவன், உண்டவன். நல்ல தெரியுது அந்த ஆளுக்கு இதுதான் பொழப்பு, அவருக்கு இதுதான் வேலை, நல்ல தெரியுது. தெரிஞ்சிருந்தும் அவர் தெரிந்து வாங்கி சாப்பிடுறோம், அங்கிருந்து போய் சந்தோஷமா சாப்பிடுறோம்னா அந்த வருவாயிலிருந்து வந்ததுல சாப்பிடக்கூடியவனும் குடிக்கிறவனுக்கு சமம் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதை எவ்வளவு மோசமானதாக இருந்திருந்தா வட்டிக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்காக கணக்கெழுதுறவன், அதுக்காக வாங்கினவன், கொடுத்தவன், உதவி செய்தவன் அப்படிலாம் சொல்லுவாங்களோ அதை விட அதிகமாக போதைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எந்த வாய்ப்பு, எந்த ரீதியிலேயும் போதை சம்பந்தப்பட்டதுக்கு நாம் உடன்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எந்த ரீதியாகவும், எந்த விதத்திலே. ஒரு காலம் இருந்துச்சு, நல்லா பாதுகாத்தான். இப்ப என்னடானா அது ரொம்ப பரவலாய் போச்சு, அதனால இல்ல சிடி வியாபாரம்னாலே அப்படின்னு இருந்துச்சு. அப்ப நான் பாக்குறது இல்ல, என் புள்ள பாக்குறது இல்ல, வேற யாருக்கும் நான் விற்கிறேன். 10 வயசு பையன் வந்து வாங்கிட்டு போறான், 13 வயசு பையன் வந்து வாங்கிட்டு போறான், அதை பாக்குறான், பாக்குறதுனால சீரழிகிறான், கெட்டு போறான். நமக்கு என்னன்னா நான் விற்கிறேன், காசு வாங்குறேன், நானும் அவனுக்கு எடுத்தேன், அவன்ல பார்த்து கெட்டு போனான். சரி, நம்மளாலத்தானே ஒருத்தன் கெட்டு போனான். அவங்க அத்தா அம்மா அவனுக்காக எவ்வளவு பதுவா செய்வாங்க, இப்படி வீணாக்கிட்டானே எவனோ ஒருத்தன், எவனோ ஒரு படுபாவி இப்படி செஞ்சுட்டானே திட்டுவாங்க. இப்ப யாரோ ஒருத்தன் கெட்டு போறதுக்கு நாம ஸ்ட்ரெயிட்டா அவனுக்கு கொண்டு போய் கொடுத்து இந்த தண்ணி அடின்னு சொல்லல, இந்த போதையை சாப்பிடுன்னு சொல்லல. ஆனா ஒரு விதத்தில் நாமளும் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் கெட்டு போறதுக்கு, போதையில் அடிக்ட் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல காரணமாக இருந்தால் நாமும் அந்த சாபத்திலிருந்து தப்ப முடியாது. நமக்கு இல்லாத பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், இன்னைக்கு நம்ம வசதியா வாழ்ற மாதிரி தெரியலாம், இன்னைக்கு நமக்கு வருமானம் வந்து குவிகிற மாதிரி தெரியலாம். ஆனா நிச்சயமாக இது நிலைக்கவே நிலைக்காது. இது நிச்சயமாக நமக்கு நல்லது தரவே தராது. தந்தாலும் நிச்சயம் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும். பின்னால் நம்முடைய சந்ததிகளை நிச்சயமாக இந்த வருமானம், இதனால் ஏற்படுகிற வருமானம் பாதிக்கும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அந்த அளவுக்கு போதை மோசமானது. அது எந்த வழியில் வருகிற போதையாக இருந்தாலும் சரி. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டாய் ரீதியாக எல்லாம் போதை ஊட்டப்படுது, பிஸ்கட் ரீதியாக போதை மருந்துகள் உட்கொள்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அதையும் தாண்டி நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி இல்லாமோ நம்மளை சுத்தி சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த சூழ்ச்சி வலைகள்ல ஒன்றாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கிடைக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை செஞ்சு முஸ்லிம் மக்கள், கால்பட்டினம், கீழக்கரை, மண்ணடி, இது மாதிரியான அதிகமா பாப்புலாரிட்டி 99% முஸ்லிம்கள் தான் அங்க இருக்கிறாங்கன்ற இடங்கள்ல இளைஞர்களை குறி வச்சு இலவசமாக அவங்களுக்கு போதையினுடைய பொருட்களை கொடுத்து அவங்கள போதைக்கு அடிக்ட் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கிற சூழ்ச்சி வலைகளும் நம்மளை சுற்றி பின்னப்பட்டு கொண்டுதான் இருக்கு.
ஒரு பக்கத்துல நாமே அதுக்கு துணை போறோம், இன்னொரு பக்கத்துல நம்மை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்துல, அவனும் நம்ம சகோதரன் தானே, முகமது சொன்னவன் தானே, அவனும் நமக்கு அண்ணனோ தம்பியோ தானே, அவரும் நமக்கு அக்காவோ தங்கச்சியோ தானே. அந்த பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் காரணமாக இருப்போமே, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு உண்டான அஸ்திவாரமாக காரணமாக அல்லாஹ் நம்மையும் தண்டிக்க தயாராக இருக்கிறான். எனவேதான் போதை சம்பந்தமாக யோசிக்கும் போது அதை சாப்பிடுறது, அதை குடிக்கிறது, அதை அருந்துறது என்பதை தாண்டி அந்த கட்டத்துக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு போகாம இருக்கிறா. இது வரைக்கும் இனியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதை தாண்டி அதுக்கு உதவி செய்பவர்களாக, அதை வியாபாரம் செய்பவர்களாக, அதை பதுக்கக்கூடியவர்களாக, அதை கைமாற்றக்கூடியவர்களாக கூட நம் இனத்தை சார்ந்த, நம் சமூகத்தை சார்ந்த, நம்மை சார்ந்த, நம்முடைய உறவுகளை சார்ந்த யாரும் ஈடுபட்டு விடக் கூடாது. அப்படி ஈடுபடுவார்களே ஆனால் தெளிவாக தைரியமாக நமக்கு தெரியுது இவங்க இந்த வியாபாரம் தான் பண்றாங்க, இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனோட உட்கார்ந்து சாப்பிடாத, அவங்க கூட பேசாத, அவன் பக்கத்துல இருக்காத, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் விசாரிக்காத, அவன் மூத்தா போனா கூட ஜனாசாவில் கலந்து கொள்ளாதே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய மோசமான சூழ்நிலையிலிருந்து நம் சமூக மக்களையும் நம் உறவுகளையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم اقضِ حوائجنا يا قاضي الحاجات. اللهم اشف امراضنا يا شافي الامراض. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.